கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்துக்கு நேராக உங்களுக்கு வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். 22வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இங்கு வேதம் சொல்லுகிறது, கண்களை பற்றி சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கண் ரொம்ப முக்கியமாக இல்லையா? கண் இருக்கிறனால தான் இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க. கண் இல்லைன்னா இங்கே இருக்கிற எந்த ஒரு பொருட்களும் தெரியாது, நானும் தெரிய மாட்டேன். இங்கே அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, இது தெரியாது. அங்கே கீபோர்டு இருக்குது, தெரியாது. இங்கே இருக்க நான் தெரிய மாட்டேன். இங்கே இருக்க நிறைய பொருட்கள் எல்லாம் பின்னதாக இருக்கிறது. இது எதுவுமே என்ன சொல்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த கண். இந்த கண் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 செகண்டு கண்ணை மூடிட்டு இங்கேருந்து அது வரைக்கும் நடந்து போய் பாருங்கள். கண் இருக்கிற நாமே தடுமாறுறோம். பார்த்துன்னு சொல்கிறாங்க, பார்த்துப்போ என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கண் இருக்கிற நாமே இப்படி இருக்கிறோம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் இந்த கண்கள் எவ்வளவு முக்கியமுடையதாக இருக்கிறது அப்படின்னா பாருங்கள். கர்த்தர் ஃபஸ்ட்டு, அதாவது முகத்தில் முதல்ல இருக்கிறது என்ன தான்? கண்ணு தான். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறதுங்க, மூக்கு, நாக்கு, வாய், இதெல்லாம் சரீரத்து மற்ற அவயங்கள் எல்லாம் அதற்கு பின்பாதான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கண் சரியாக இல்லை அப்படின்னா எல்லாமே என்ன சொல்கிறது பாழாகி போயிடும். இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். இந்த கண்ணோட முக்கியத்துவம் தெரிஞ்சனால தான் நிறைய பேர் நம்ம கண்ணாடி போடுறோம் இல்லைன்னா. ஏன் கண்ணாடி போடுறோம்? தூரத்து பார்வை, கிட்ட பார்வை தெரிய மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் மங்களாக தெரியுதுங்க, கொஞ்சம் பிறுபிறுன்னு தெரியுதுங்க. ஏங்க கண்ணு தெரியும், ஏங்க பிறுபிறு தெரிஞ்சால் என்ன? அது எப்படிங்க? வண்டி ஓட்டுறப்ப எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டுனா, படிக்கிறப்போ ஒன்றுமே 4 வார்த்தை தப்பாக படிச்சுட்டேன்னா, அப்போ கண் ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளாம் பெண்களாக ஒரு சில பேர் நிறைய பேர் இருக்கிறீங்க, சமைக்கிறப்ப கண் தெரியாமல் சமைச்சோம்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். தெரிஞ்சு சமைக்கிறப்பயே உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் பஞ்சாயத்தாக இருக்குது சாப்பிட்றப்ப வீட்டில். இதில் கண் இல்லாமல் மட்டும் செஞ்சோம் 2 நாள் கூட என்னதுங்க தாக்கி பிடிக்க மாட்டார் நம்ம வீட்டுக்காரங்கெல்லாம். ஸோ அப்போ கண் நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ அந்த கண்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லி மற்ற காரியங்களுக்குள்ளாக உங்களை நான் கூட்டி கொண்டு போக விரும்புகிறேன். இந்த கண்ணில் ஒரு முறை பார்க்குறப்ப 50 விதமான பொருட்களை பார்க்க முடியுமா? இந்த கண்ணால் 50 விதமான பொருட்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு முறை இப்படி கண்ணை இப்படி திறந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்ணால் இந்த இடத்துல 50 விதமான பொருட்கள் இருந்தாலும் 50 விதமான பொருட்களையும் பார்க்கக்கூடிய சக்தி இந்த கண்களுக்கு இருக்கிறது. 2வது, ஒரு மூளை சாவு அடைந்த நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா மூளை செயலிழந்து போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மூளைக்கு அடுத்தபடியாக ரொம்ப சிக்கலாக இருக்கிற ஒரு பகுதி என்ன அப்படின்னா அது இந்த கண்ணு தான். உடம்புல ரொம்ப முக்கியம் இருதயம் மூளையும் தான். இருதயம் நின்றுச்சுன்னா ஆள் அவ்வளோதான். மூளை நின்றுச்சுன்னா இருந்தும் மூளைக்கு அடுத்தபடியாக இந்த கண்ணில் தான் அதிகப்படியான நரம்பு மண்டலங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த கண்ணால் 10 மில்லியன் கலர்ஸை பார்க்க முடியும். இது என்ன கலர்ஸ் அப்படிங்கிறத மைனூட்டாக பார்க்கக்கூடிய 10 மில்லியன், கிட்டத்தட்ட 10 மில்லியன் அளவு கலர்களை என்ன சொல்கிறது இந்த கண்களால் பார்க்க முடியும். இந்த கண் அதை காட்டும். அவ்வளவு சக்தி படைச்சது. கிட்டத்தட்ட 10 மில்லியன்னா 10 கோடிகளை தாண்டின விஷயம். யோசிச்சு பாருங்கள், இந்த கண்ணை பற்றி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கண் ஒரு வினாடிக்கு 100 முறை சுருங்குதான். ஏதாவது தெரியுதா? ஒரு வினாடி, இந்த ஒரு வினாடிக்கு 100 முறை என்னதுங்க சுருங்குகிறதா? பார்த்தா அப்படி ஏதாவது தெரியுது சுருங்குற மாதிரி?
அப்படியே பார்த்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு 100 முறை சுருங்குகிறது. அப்போனா பாருங்கள் எவ்வளவு வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இந்த கண் இருக்கிறது இவ்வளோ தான் இருக்குதுங்க கண். ஆனால் அது அதுக்குள்ளே அவ்வளவு விஷயங்கள் என்னதுங்க இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கண் பகுதியில் 1 மில்லியன் நரம்புகள் இருக்குது. கண்ணுக்குள்ளே 1 மில்லியன். உடம்புல கூட என்ன சொல்கிறதுங்க, கண்ணுக்கு கீழே இருக்கிறத கையில் காலில் கூட அத்தனை நரம்பெல்லாம் என்ன சொல்கிறது இல்லை. இந்த கண்ணுக்குள்ளே 1 கோடிக்கு அதிகமான நரம்பு இருக்குதான். பாருங்கள், இத்தினூண்டுக்குள்ளே 1 கோடி நரம்பு இருக்குது. நம்ப முடிகிற மாதிரி இருக்குதா? ஆச்சரியமாக இருக்குல்ல கடவுளுடைய படைப்பை பாருங்கள். இத்தினூண்டு கண்ணுக்குள்ளே 1 கோடி நரம்புகள் என்னதுங்க அங்கே இருக்குது. அடுத்தது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், இன்றைக்கு நவீன காலத்தில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோன் வச்சுருக்கிறீங்களா? ஆமாம், எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறது என்ன, ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, டடாடாடா ஃபோன் வந்ததும் போதும் என்னதுங்க ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோ. எதை பார்த்தாலும் அங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ, அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ. கேமரா கிளாரிட்டியாக வேணுங்க பாஸ்டர், ஹெச்டியாக வேணும். நல்லா என்ன சொல்கிறதுங்க 1080 மெகா பிக்சல் நல்ல கிளியரன்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை நம்ம எல்லாம் வாங்குவோம், ஃபோட்டோவெல்லாம். ஆனால் இந்த கண் இருக்குது பாருங்கள், இந்த கண் கிட்டத்தட்ட 576 மெகா பிக்சல் கொண்டது இந்த கண். எந்த ஃபோனாலையும் படம் பிடிக்க முடியாத அளவுக்கு மெகா பிக்சல் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து 16 மெகா பிக்சல், இது 32 மெகா பிக்சல். ஃப்ரண்ட் கேமரா 16ங்க, பேக் கேமரா 32ன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஃபோனில் இருக்கிற மெகா பிக்சல்லாம் வெறும் 32, 16 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கண்ணில் 576 கிட்டத்தட்ட 576 மெகா பிக்சல். அப்படின்னா மைனூட்டாக ஒரு குட்டி எறும்பு கொள்ள எறும்பு காதுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை கூட இந்த கண்ணால் என்ன பண்ண முடியுமா, பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட விலையேற பெற்ற கண்ணை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. கண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எறும்பு கடிச்சிச்சுன்னா எது கடிச்சிச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது, எல்லாத்தையும் தப்பன முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ கண்ணை பற்றி பொதுவான சில காரியங்களை நாம் பார்த்தோம். ஸோ இந்த கண் வசனம் சொல்லுது, உன் கண் சரீரத்தில் விளக்காக இருக்கிறது. உன் கண் கரெக்டாக இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுசும் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா இந்த கண் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது? ஆமாங்க பாஸ்டர், நல்லா சொல்லுங்கள். அந்த ஆள் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுங்க, இங்கே அந்த அம்மா மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது. ஐயா நான் அதை சொல்ல வரலைங்க, நான் அதை சொல்ல வரலைங்க. ஆமாம், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க பாஸ்டர். நான் நினச்சேங்க, பஸ் ஏறுறப்பே நினச்சேங்க அந்த ஆள் மூஞ்சில் முழிக்கக்கூடாதே தானேங்க. நான் சொல்கிறது எதை பார்க்கக்கூடாதுன்னு அதை சொல்ல வரலைங்க, எதை பார்க்கணுங்கிறத சொல்ல வந்திருக்கிறேங்க இங்கே. சரிங்களா? நீங்கள் ஒரு கற்பனையில் வச்சுருப்பீங்க, இதை பார்க்கணும் இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கற்பனையெல்லாம் நான் சொல்ல வரலைங்க. இந்த வேதம் எதை பார்க்க சொல்லுகிறது, நாம் எதை பார்க்கணும், நாம் அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இன்று கவனிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 25வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக்குள்ள. சங்கீதம் 25:15 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தாவீது சொல்கிறாரு, அவர் கண் எது மேலே நோக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு பாருங்கள். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவார். தாவீது சொல்கிறாரு, என் கண் எப்பவும் கர்த்தரையே பார்த்துக்கிட்டு இருக்குது. உங்கள் கண் எதை பார்த்துக்கிட்டு இருக்குது? பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்குதா? பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துட்டு இருக்குதா? கூட வேலை செய்கிறவங்களை பார்த்துட்டு இருக்குதா? இல்லை எதை பார்த்துக்கிட்டு இருக்குது? காலையில் எழுந்திரிச்சு ஆட்டை சண்டை போடலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குதா? யாரை குறை சொல்லலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குதா? ஆமாம், ஒரு கல்யாணத்துக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் சின்னதாக ஒரு வரவேற்பில் என்ன சொல்கிறதுங்க, இங்கே டேபிளுக்கு கிளாத் இல்லாமல் இருக்கும். ஆனால் மணவரையில் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க, சாப்பாடெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. தேடி கண்டுபிடிச்சி நான் வர்றப்ப அந்த வரவேற்பில் துணி போடல அப்படி இந்த குறைய கண்டுபிடிக்கிறது என்னதுங்க இந்த கண். இப்போ பாருங்கள், நம்ம எது மேலே நோக்கமாக இருக்கிறோம்? உங்கள் கண் எது மேலே நோக்கமாக இருக்குது? ஏதோ சொல்லுகிறது, இயேசுவானவர் பூமியில் இருக்கிறப்ப பரிசேயர் சதுசேயர்லாம் இருந்தாங்க. அப்போ இவரை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். நாம் எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? குற்றம் கண்டுபிடிக்கவா?
இங்கே தாவீது சொல்கிறார், என் கண்கள் உண்மையே பார்த்துக்கிட்டு இருக்குது. சங்கீதம் 119 அதிகாரம் 82வது வசனத்துக்கு நேரம் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே தாவீது மறுபடியும் ஒரு வசனத்தை சொல்கிறார், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. இன்றைக்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வசனம் இதுதாங்க. உங்கள் கண்ணு எது மேலே இருக்கணும்னா கர்த்தருடைய வாக்கு தத்தத்து மேலே இருக்கணும். அதுதான் தாவீது சொல்கிறாரு, எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்ணு உங்க வார்த்தை மேலேயே நோக்கமாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் வார்த்தை, நின்னா வார்த்தை, நடந்தா வார்த்தை, பேசினா வார்த்தை, எங்கே பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தை. என் கண்கள் தேவனுடைய வார்த்தையே பூத்து போகிற அளவிற்கு வசனத்தையே வாக்கு தத்தத்தையே நீங்களும் நானும் எதை நோக்கமாய் வைத்திருக்கிறோம். தாவீது சொல்றாரு பாருங்க, உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய். அதே சங்கீதம் 119:88 பாருங்க, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பையும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். அங்கே வசனம் தான் சொல்கிறாருங்க இந்த தாவீது, உங்கள் வாக்கு தத்தத்தை நான் சாட்சியாக நடப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சங்கீதம் 119:41 எடுத்து வாசிச்சு பாருங்கள். நிறைய 119 நிறைய விஷயத்தை தாவீது சொல்லிட்டு 41 வாசிச்சு பாரு. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி உங்கள் தயவும் ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அதே சங்கீதம் 105வது சங்கீதம் 6வது வசனம், ஒரு சில வசனங்களை வேக வேகமாக வாசித்தா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். 105:6 அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். எது மேலே நோக்கமாக இருக்கணுமா? கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் மேலே நீங்கள் நோக்கமாக இருக்கணுங்க. பல வேளையில் நம்முடைய நோக்கம் வேதத்தை வாசிப்போம், பைபிள் நல்லா படிப்போம், நல்லா ஜெபிப்போம், ஆனால் உங்கள் கண்கள் எதை பார்க்குது? படித்து முடித்த உடனே உங்கள் கண் எதை பார்க்குது? எதை நோக்கி இருக்குது? உங்களுக்கு ஒரு பிரச்சனையான சூழ்நிலை, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டமான காரியம் வரும்பொழுது உங்கள் கண்கள் எதை நோக்கி இருக்கிறது? தேவனுடைய வாக்கு தத்தையா அல்லது மனுஷனுடைய வாக்கு தத்தத்தையா? தேவனுடைய வாக்கு தத்தத்தை நோக்குகிறீர் என்றால் நீங்கள் சரியான பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒருவேளை நீங்கள் மனுஷனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நோக்கமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் பாதை சரியாகவும் இருக்கலாம், சரி இல்லாமல் போகவும் இருக்கலாம். அது அந்த நபர்களை பொறுத்து அது வேறுபடுகிறதாய் இருக்கிறது. சரிங்க, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ள இன்று அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 20வது வசனம். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற பொழுது 40 வயதாக இருந்தான். இவள் பதான் ஆராம் என்னும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தாள். இங்கே பாருங்க, ஈசாக்கை பற்றி இங்கே ஒரு வசனம் போடப்பட்டிருக்குது. ஈசாக்கு யார்? இந்த ஈசாக்கு அவர் ஆபிரகாமின் மகன். இப்போ ஈசாக்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவர் மனைவி பேர் ரெபெக்காள். ரெபெக்காளுக்கு பிள்ளை இல்லைங்க. இப்போ ரெபெக்காளுக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறார். ரெபெக்காளுக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறார். மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கணவன் என்ன பண்ணணும்? ஜெபிக்கிற ஆளாக என்ன பண்ணணும்? இருக்கணும். நல்லா வேணும். கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசுனேன், பேச்சு நான் பேசுக்கு இன்னும் வேணும். நோ 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 இல்லைங்க. மனைவிக்காக அங்கே ஈசாக்கு ஜெபிக்கிறார். ஐயோ ஆண்டவரே, என் மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, கற்பத்தை திறந்து கொடுங்க சுவாமி, இந்த பிரச்சனை அவளுக்கு வேண்டாம் ஆண்டவரே, மற்றவர்கள் முன்பதாய் போய் நிற்க முடியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் என் மனைவிக்கு வேண்டான்னு சொல்லி ஈசாக்கு தன் மனைவிக்காக
ஜெபிக்கிறோம். நிறைய பேர் மற்றவங்களுக்காக ஜெபிப்பாங்க, ஆனால் கணவன் மனைவிக்காக ஜெபிக்க மாட்டாங்க. மனைவி கணவனுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப கம்மிங்க. ஊருக்கே ஜெபம் பண்ணுவாங்க, கத்தாவே அவங்கள ஆசீர்வதிங்க, அந்த ஒன்று விட்டு ஒன்று சித்தப்பா பிள்ளைய, பக்கத்து விட்டு அக்காவை, 4வது தெருவில் இருக்கிற அந்த அக்காவை, எல்லா கூட வேலை எல்லாத்துக்கும் ஜெபம் நடக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற மனைவிக்கும் கணவனுக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஜெபித்துக் கொள்வது ரொம்ப பார்க்கக்கூடாததா என்ன சொல்கிறதுங்க பல நாட்களிலே இருக்கிறது. சரி, நம்ம வசனத்துக்குள்ளாய் போவோம். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டதினால் அவர் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலாம் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றான். இப்போ இந்த ரெபெக்காளுக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறார். இந்த ரெபெக்காள் கருவுற்றுகிறாள். இந்த கருவிலே 2 கருக்கள் உருவாகிறது. இது என்னப்பா 2 கரு இருக்குதே, ட்வின்ஸ். என்ன நடக்குதுங்க? ட்வின்ஸாக என்னதுங்க ரெபெக்காளுக்கு கர்த்தர் கொடுக்குறார். சரி, இந்த 2 நபர்கள் என்னதுங்க கர்த்தர் ட்வின்ஸை கொடுத்துட்டாருங்க. இது எப்படி ஆகணும்? ரெபெக்காள் கர்த்தரை விசாரிக்கிறார். 2 ஜாதிகள் உங்களது பிரியும்பா அப்படின்னு கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாருங்க. இப்போ ரெபெக்காளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. அவங்கள டெலிவரியில் 2 பசங்க பிறக்கிறாங்க, அருமையான பசங்க. முதல் ஏசா அப்படிங்கிற ஒருவர் பிறக்கிறார். பின்பதாக யாக்கோபு அவருடைய குதிங்காலை பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அவரும் பின்னாடியே என்ன சொல்கிறாரு, வெளியே வந்துட்டார். ஏசா அண்ணன், யாக்கோபு தம்பி. இந்த ரெபெக்காள் 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். ஒருவர் பெயர் ஏசா, மற்றொரு பெயர் யாக்கோப். இந்த ஏசா ரொம்ப ரோமமுள்ள ஒரு மனிதன், ரொம்ப திறமசாலி. ஏசாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவன் ரொம்ப திறமசாலியான ஆள். அவனுக்கு ரொம்ப குடிக்க என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிச்ச பழக்கம் என்ன அப்படின்னா வேட்டையாடுறது. அந்த நாட்கள் என்ன சொல்கிறது, வேட்டையாடுறதுங்கிறது ரொம்ப சகஜமான ஒரு, நான் சொல்கிறது பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தின் நாட்களிலே சொல்லுகிறேன். இந்த ஏசா என்ன பண்ணுறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது வேட்டை. அதாவது மிருக ஜீவன்களை வேட்டையாடி அதை நல்லா சமைப்பார். எப்படி? ஆமாம், பொதுவாக சில வீட்டில் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, மனைவிமார்களை விட என்ன சொல்கிறது ஆண்கள் தான் சூப்பராக சமைப்பாங்க. நான் ஒன்றும் என்னத்துக்கங்க நிறைய வீடுகளுக்கு போகிறப்ப பார்ப்பேன், பாஸ்டர் இருங்க, இன்றைக்கி எங்கள் அம்மா சமைச்சா நீங்கள் சாப்பிட்றாதீங்க, எங்கள் அப்பா சமைப்பார் அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்றதுங்க சொல்லுகிற நிறையா வீடுகளை என்னதுங்க நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த மாதிரி இந்த ஏசா ஒரு வித்தியாசமான ஒரு நபர், வேட்டையாடுகிற ஒரு குணத்தை படுத்தணும். அது மாத்திரமல்ல, வேட்டையாடினதை சுத்தம் செய்து மிக ருசியாய் சமைக்க தெரிந்த ஒரு சமையல் வல்லுனர் தான் இந்த ஏசா. ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருக்கிறார், யாக்கோபு. நேர் ஆப்போசிட்டு யாக்கோபு. அவர் வேலை என்ன தெரியுமா? எந்திரிப்பார், அம்மா பெட் காஃபி அப்படிம்பார். உடனே காஃபி போட்டு என்னதுங்க படுக்கைக்கே வரும், காஃபியை குடிப்பார், மறுபடியும் படுத்து தூங்குவார். வசனம் சொல்லுது, யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தார். குணசாலியான யாக்கோபு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த யாக்கோபு கூடாரவாசி, அதாவது எப்போவுமே அம்மா கூடயே இருப்பார். அம்மா பிள்ளை இவர். இந்த யாக்கோபு யார்? அம்மா பிள்ளை. ஏசா யார்? அப்பா பிள்ளை. எப்போவுமே குடும்பத்தில் 2 பேர் தான், ஒருத்தங்க அம்மா பின்னாடி சுற்றுவாங்க, இன்னொருத்தர் அப்பா பின்னாடி சுற்றுவாங்க. அது மாதிரி இது இப்போ இன்னைக்கு இல்லைங்க, பல 1000 வருடங்களுக்கு முன்பு தான் நம்ம தாத்தா காலத்துலேருந்து என்ன சொல்கிறது இருந்திருக்காட்டு பாருங்கள். ஏசா 27வது வசனத்துலேருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த பிள்ளைகள் பெரியவரான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனச்சஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததுனாலே ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான். நான் சொல்லலை, இந்த ஏசா வேட்டையாடிட்டு அவங்க அப்பாவுக்கு சமைச்சு கொடுத்துட்டேன். உடனே அவங்க அப்பாவுக்கு, ஆஹா என்னம்மா சமைக்கிறாயா, சே இவன் மட்டும் செஃப் ஆகிட்டாயா, அப்படி ஒரு சமைக்கிறான், உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்றார். அது பாருங்கள், ஏசாவின் பட்சமாக இருந்தான். ஏசாவை ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஈசாக்கு. ரெபெக்காள் பாருங்கள், அவன் வந்து யாக்கோபு மேலே பட்சமாக இருந்தான். நான் சொன்ன பாருங்கள், அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை 2 பேர் என்ன சொல்கிறதுங்க, 2 செல்லங்கள். ஒரு நாள்
மிக முக்கியமான சம்பவம் இங்கே தான் நடக்குதுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நாள் அப்படின்னா வழக்கமாக இந்த ஏசா வேட்டையாடிட்டு வர போவான். யாக்கோபு வீட்டில் இருப்பான். யாக்கோபும் சமைப்பாங்கங்க, ஏசாவும் சமைக்கிற பழக்கம் முடியாது. ஏன்னா ரெபேக்காள் சமைப்பாங்களா மாட்டாங்களா? ஆமாம், ரெபேக்காள் சமைப்பாங்க. அப்படின்னா யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யாக்கோபும் நல்லா சமைக்கிற ஒரு நபர். வசனம் பாருங்கள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த பொழுது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டு இருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. பாருங்க, ஒரு நாள் ஏசா வேட்டையாடிட்டு வராரு. பயங்கர டயர்டு. மானு இதெல்லாம் வேட்டையாடி முடிச்சுட்டு வர்றாரு. ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்கிறாரு இந்த ஏசா. வீட்டுக்குள்ளே வரப்போ பயங்கர பசியாட்டிருக்குது இந்த ஏசாவுக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த யாக்கோபு ஒரு கூழை சமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம சொல்லுவோம் பாருங்கள், பசி நேரத்தில் பக்கத்தில் ஹோட்டல் கிராஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? வாசனை மூக்கை தொலைக்கும். இங்கே கூட பக்கத்தில் ஒரு புரோட்டா ஸ்டால் கடை இருக்குது. நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறை வரீங்க. நான் எல்லா நாளும் இங்கே தான் இருக்கிறேன். 11 மணிக்கு மேலே ஆச்சுன்னா இங்கே இருக்க முடிய மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறதுங்க, அவன் அங்கே சமைக்கிறது இது வரைக்கும் என்னதுங்க மணக்குது. கம்முனி இருப்பா அப்படின்னு சொல்லலான்னு தோன்ற அளவுக்கு என்னதுங்க 11 மணிக்கு 11:30க்கெல்லாம் பசி எடுக்கிற அளவுக்கு அந்த வாசனை அவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. அப்படி தான் அந்த ஏசா வராரு. வேட்டையாடி முடிச்சுட்டு வரப்போ இந்த ஏசாவுக்கு பயங்கர பசி. அப்போ இந்த யாக்கோபு கூழ் சமைச்சிட்டு இருக்கிறாரு. சிவப்பான ஒரு கூழை சமைச்சிட்டு இருக்கிறாரு. சமைச்சு முடிக்கிறப்ப ஏசா உள்ளே வராரு. வந்த உடனே வாசனை மூக்கை தொலைக்குது. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் வாசனை. ஆஹா, டே யாக்கோபு தம்பி தானே, தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக குர்றா, நான் சாப்பிட்டுக்கிறேன். நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் முன்பசி ஆற்றிக்கொள்கிறேன். நான் அப்புறமே நான் வேட்டையாடி வந்ததை நான் சமைச்சு உனக்கு கொடுக்குறேன். நான் கொஞ்சம் முன்பசி ஆட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு கொடு. வசனம் சொல்லுது, சரி நான் தரேன். ஆனால் 31வது வசனம், அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திரம் பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். ரொம்ப முக்கியம் பாருங்க, வாழ்க்கையில் யாரும் பெற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த ஏசாக்கு கிடைக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா அப்படின்னு வரணும். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஏசா அப்படின்னு வரணுங்க. ஆனால் இந்த ஏசாவுடைய கண்கள் நம்ம தமிழில் சொல்லவும் பாருங்க, பசி கண்ணை மறைச்சிருச்சுங்க. பசி கண்ணை மறைச்சிருச்சான். இந்த ஏசாவை பாருங்க, அவன் ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய வாக்கு தத்தத்தை எடுத்து தன்னுடைய தம்பிக்கு கொடுத்துட்றாரு. புத்திர சுவிகாரம் என்பது தேவன் கொடுத்த தலையேற்று வாக்கு தத்தம். அதை எடுத்து அதுக்கு ஈட எதையுமே கொடுக்கவே முடியாது. அதுக்கு ஈட எதுவுமே இல்லைங்க இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட ஒன்றை இந்த ஏசா தூக்கி கொடுத்த, நான் சாக போகிறேன், எதுக்குப்பா எனக்கு வேண்டாம்ப்பா. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலைங்க. பசி உயிர் வாழ்க்கையை முடிய போகிற சூழ்நிலைங்க. உங்கள் கண்ணு எது மேலே இருக்குது? ஏசா மாதிரி அற்பமானவைகள் மேலே இருக்கிறதா, அல்லது கர்த்தருடைய வார்த்தை மேல் இருக்கிறதா, கர்த்தருடைய வாக்கின் மேல் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க உங்களை. ஏசா மாதிரி பிரச்சனை தலைக்கு மேலே பசி. ஐயோ, இன்னும் கொஞ்சம் நாள் பசியில் செத்தே போயிடுவேன், இதுக்கு சாகிறதுக்கு இது கூழ குடிச்சிட்டு என்னமோ அவன் இருக்கிறத கொடுத்துட்றேன், என்ன நீ வச்சுக்க, இந்த கூழை மட்டும் எனக்கு கொடுத்துரு. நோ. பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சுங்க. வியாதி தலைக்கு மேலே முற்றிடுச்சுங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் கண்ணு இந்த ஏசா போல அற்பமாய் அழிந்து போகிற, ஒருவேளை சோற்றுக்கு அழிந்து போகிற இந்த ஏசாவை போல உங்கள் கண்கள் அதில் நோக்கமாக இருக்குமா என்றால் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள். இந்த யாக்கோபை பாருங்க, இவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படலைங்க. ஆனா இந்த யாக்கோபுக்கு நோக்கமெல்லாம் வாக்குத்தத்தம் தாங்க. அதைத்தான் தாவீது சொல்றாரு, உங்களுடைய வாக்கின் மேல் என் கண்கள் நோக்கமாக இருக்கிறது, என் கண்கள் பூத்து போகின்ற அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த யாக்கோபு பாருங்க, வேற எதை வேணா கொடுத்துருக்கலாம்ல, வேற எதையா கேட்டிருக்கலாம். அண்ணே எனக்கு சரி நான் உனக்கு வந்து இந்த கூழ் தரேன், எனக்கு அந்த மான் கறி செஞ்சு கொடுக்குறியா அல்லது முயல் கறி செஞ்சு கொடுக்குறியான்னு கேட்டிருந்துருக்கலாம். சாப்பாட்டுக்கு பதிலாக சாப்பாடை கேட்டிருக்கலாம், அல்லது ஒரு உடையை கேட்டிருக்கலாம், அல்லது கொஞ்சம் பணத்தை கேட்டிருக்கலாம், அல்லது வேற ஒரு காரியத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த யாக்கோபுடைய நோக்கத்தை பாருங்க, யாக்கோபுடைய கண்கள் எல்லாமே அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே தான் நோக்கமாக இருக்குது. எப்படி ஆகலும். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட குணம் வந்துச்சு அப்படின்னா, ஆபிரகாம் தான் இவருடைய தாத்தா. கல்தேர் என்ற ஊர்லேருந்து அழைச்சிட்டு வரப்போ ஆபிரகாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தார். இப்போ கர்த்தர் அவரை நிறைவாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எல்லா விதமான ஆஸ்திகளும் ஐஸ்வர்யம் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் இந்த பேரப்பிள்ளைகளாக இருக்கு, ஆபிரகாமுடைய பேரப்பிள்ளைகளாக யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை கவனித்து கொண்டு இருந்த யாக்கோபும் ஏசாவும் சரிங்க சரி தாத்தான்னு கேட்டுட்டு இருந்தாங்கங்க. ஆனால் யாக்கோபு அதை தன் இருதயத்தில் கொண்டு போய், வாக்குத்தத்தம் இவ்வளவு முக்கியமோ, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இவ்வளவு வல்லமை மிக்கதோ, இது எவ்வளவு பிரயாசமான ஒன்று, எவ்வளவு விலையேறப்பெற்ற ஒன்பதை யாக்கோபு புரிந்து கொண்டான். ஆகவே அவன் அதையே எப்ப வாய்ப்பு கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டான். ஆனால் அதே ஏசாவுக்கு ஆபிரகாம் சொல்லிக் கொடுத்தார், இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் விலையேறப்பட்டது ஏசா, இதை விட்டுறாத சொல்லிக் கொடுத்திருந்தார். ஆனா இந்த ஏசா ஒருவேளை சோற்றுக்காக இவன் கண்கள் எல்லாம் மற்ற காரியங்கள் மேல், உணவு பொருட்கள், மற்ற அலங்காரமான காரியங்கள், உலக ஆசை பாசங்களுக்கு மேலாக இவனுடைய கண்கள் இருந்தபடினாலே இவன் தனக்கான புத்திர சுவிகாரத்தை அவன் இழந்து போய்விட்டான். தனக்கென்று ஒரு பிரச்சனை வரப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக இவன் பார்க்காம, யோசிச்சு பாருங்க, ரெபேக்காள் வீட்டில் இருக்குதுங்க யாக்கோபு ஏசாவுடைய அம்மா. ஏன் யாக்கோபு சமைக்கிறாரு? யாக்கோபுக்கு பசி வந்துருச்சு, அதனால யாக்கோபு யாக்கோபுக்கும் பசி, ஏசாவுக்கும் பசி, ரெண்டு பேர்த்துக்கும் பசி. இரண்டு நபர்களும் மிகுந்த பசியோடு உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் வயிற்று பசியை மறந்து வாக்குத்தத்தத்தின் மேல் வார்த்தை மேலே பசியாக இருந்தான், அவன் வாழ்க்கை மாறினது. ஏசா அற்பமாய் ஒருவேளை உணவின் மேலே பசியாக இருந்தான், அவன் வாழ்க்கை கானானிய ஸ்திரீ பின்பதாக போனான், திருமணம் பண்ணான், வாழ்க்கை அவ்வளோதான் போயிடுச்சு. உங்கள் கண்ணு எது மேலே இருக்குது? சிவப்பு கூழ் அப்படின்னு சொல்லுகிற அற்பமாய் அழிந்து போகிற பொருட்கள் மேலே இருக்கிறதா, அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் உங்கள் கண்கள் இருக்கிறதா? ஏன் அப்படின்னா, உங்கள் கண் தெளிவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். உங்கள் கண் தெளிவாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். உங்கள் கண் இருளாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையும் இருளாய் இருக்கு. உங்கள் கண் எதை நோக்கமாக இருக்கிறது? வசனத்தையா, வார்த்தையா, மனுஷரையா, பணத்தையா, சூழ்நிலையா, பிரச்சனையா, எதை நோக்கமாய் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. நீங்களும் நானும் யாக்கோவை போல எப்பொழுதும் கர்த்தருடைய வாக்கை நாம் தியானிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வாக்கை நோக்கமாய் கொண்டிருக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிற பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து நம்மை காப்பாற்றுவார், நம்மை போஷிப்பார். அந்த யாக்கோபை பாருங்க, கோலும் கையுமா தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய மாமா ஊருக்கு போகிறாருங்க. கர்த்தர் திரும்பி வரப்ப வசனம் சொல்லுது, 2 பரிவாரம் நிறையா கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஏன் தெரியுமா? அவருக்கு வாஞ்சியெல்லாம் வாக்குத்தத்தம் என்னுடைய வார்த்தை. அதனால தாங்க அவர் பேர் இன்னைக்கு வரைக்கும் எழுதப்பட்டிருக்குதுங்க. ஈசாக்கு அவர் அப்பா ஈசாக்கு பேரை விடவே அதிகமாக எழுதப்பட்ட பேர் யார் தெரியுமா? யாக்கோபுடைய பேர் தாங்க அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு இணையா யாக்கோபின் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தத்தின் மேலே வாஞ்சையாக இருந்தான், கர்த்தருடைய வாக்கின் மேல் ஆசையாக இருந்தான்.
அவன் கண்ணு முழுசும், அவன் நோக்கம் முழுசும் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம். என்ன சூழ்நிலையாலும் வார்த்தையை பார்க்கணும். எந்த பிரச்சனையான காரியம் இருந்தாலும் வாக்குத்தத்தத்தை பார்க்கணும், வார்த்தையை பார்க்கணும், வார்த்தையை பார்க்கணும், வார்த்தையை பார்க்கணும். நான் சொல்கிறேன், நான் நிறைவுக்குள்ளாய் வருகிறேன், நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை, எந்த காரியம் வந்தாலும் சரி, உங்கள் கண்ணு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே நோக்கமாக இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை மேலே நோக்கமாக இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நோக்கமாக இருக்கும் பொழுது, அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே யாக்கோபின் தேவன் உங்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாய் மாற்றி போடுவார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க, இதில் நோக்கமாக இருங்க. தாவீது சொல்கிறாரு பாருங்க, என் கண்கள் உண்மையே உங்களுடைய வாக்கின் மேலேயே நோக்கமாக இருக்குது. அதைத்தான் யாக்கோபு பண்ணுறாரு. அந்த வாக்குத்தத்தம் மேலே நோக்கமாக, எப்போ சான்ஸ், எப்போ கிடைக்கும், கிடைச்ச உடனே என்ன சொல்கிறது, வாங்கிட்டார். எது மேலே நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்லி நிறைவு செய்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது மேலே வாஞ்சியாக இருக்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நோக்கமாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் யாக்கோபு போல 2 பரிவாரங்கள் நிறையத்தக்கதான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். வேறு ஒன்றையும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சிடாதீங்க. உங்கள் கண்ணு தெளிவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்கள் கண்ணு பிரகாசமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையா, ஒரே தோல்வி மேலே தோல்வியா, உங்கள் கண்ணை கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஆமாங்க பாஸ்டர், டாக்டர் வர சொல்லியிருக்காருங்க, செவ்வாய்க்கிழமை போகணும். ஆனால் அதை சொல்லலைங்க. ஆமாம், கண்ணாஸ்பத்திரிக்கு போகணும், அதை சொல்லலைங்க. கண்ணாடியை பற்றி சொல்லலை, லென்ஸை பற்றி சொல்லலைங்க. எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் கண் எதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நாம் எழுந்து என்று நாம் ஜெபிக்கலாம்.